சென்னை துறைமுகத்தில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மேற்கொண்டு வரும் எண்மண் எண்மக்கள் நடைபயணத்தில் தற்பொழுது பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா கலந்து கொண்டு யாத்திரையை மேற்கொண்டு வருவதை நாம் நேரலையாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். மேலும் கூடுதல் விவரம் செய்த சந்தோஷ் வழங்க கேட்கலாம். சந்தோஷ், இந்த யாத்திரையின் போது பொதுக்கூட்டம் நடத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதா? ஏற்கனவே யாத்திரையில் கலந்து கொள்ளக்கூடாது என்ற ஒரு தடை விதிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் எங்கு பொதுக்கூட்டம் நடத்த உள்ளது? இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்கள். வணக்கம் ராம்குமார். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மேற்கொள்ளும் எண்மண் எண்மக்கள் பாத யாத்திரையானது கடந்த ஜூலை மாதம் தொடங்கி தற்போது 200 தொகுதிகளை நிறைவடைந்து சென்னையில் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக துறைமுகம் பகுதியில் இருக்கக்கூடிய மின்ட் பகுதியில் 200வது நடைப்பயணம் என்பது நடைபெற்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இதனை மாநாடாக நடத்த பாஜக ஏற்கனவே திட்டமிட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த மாநாட்டில் பங்கேற்பதற்காக பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா அவர்கள் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள இருக்கிறார். குறிப்பாக அண்ணாமலை மேற்கொண்டு வரும் இந்த பாத யாத்திரை, அதாவது துறைமுகம் பாத யாத்திரை தொகுதியில் நடைபெற்ற பாத யாத்திரையில் வாகனத்தின் மூலமாக தற்போது ஜே பி நட்டா அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார். இந்த பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பொதுமக்களிடம் நேரடியாக உரையாடவும் இருக்கிறார் ஜே பி நட்டா. குறிப்பாக இந்த மாநாட்டில் பார்த்தோம் பாஜக தலைவர் அண்ணாமலை மற்றும் தேசிய தலைவர் ஜே பி நட்டா, துணைத் தலைவர்கள் நாராயணன் திருப்பதி, கரு நாகராஜன் உள்ளிட்டோரும் இந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்றனர். மத்திய இணையமைச்சர் உள்ளிட்டோரும் இந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக ஜே பி நட்டா இந்த பாத யாத்திரையை முடித்த பிறகாக இந்த மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாடிய பிறகாக அதன் பிறகு தனியார் நட்சத்திர விடுதியில் இந்த தேர்தல் கூட்டணி குறித்தும் போது கட்சி தலைவர்களிடம் பேச இருப்பதாகவும் தகவல் தெரிவித்திருக்கின்றனர். அதன் பிறகாக இந்த 10 மணி அளவில் அவர் சென்னை விமான நிலையத்திலிருந்து டெல்லி விமான நிலையத்திற்கு சென்றடைய இருக்கிறார். குறிப்பாக நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய நிலையில் பாஜகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது தொடர்ச்சியாக பாஜக தேசிய தலைவர்கள் சென்னைக்கு தேர்தல் தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டிருந்தனர். அவர்களிடமும் ஜே பி நட்டா ஆலோசிப்பதாக தகவல்கள் தெரிவித்து இருக்கின்றனர். குறிப்பாக பிறகாக இந்த தேர்தல் கூட்டம் என்பதும் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் தொடர்ச்சியாக இந்த மாநாட்டிற்கு பிறகு அவர்களை சந்தித்த பிறகாகவும் தேர்தல் பொறுப்பாளர்களிடம் கூட்டணி குறித்தான பேச்சுவார்த்தை எந்த அளவில் இருக்கிறது என்பது குறித்தான ஆலோசனை என்பதையும் ஆலோசிக்க இருக்கிறார். அதன் பிறகாக அவர் இங்கிருந்து டெல்லி செல்ல இருக்கிறார். குறிப்பாக இந்த பாத யாத்திரை என்பது 200வது தொகுதியான சென்னை துறைமுகம் தொகுதியில் தற்போது அண்ணாமலையுடன் ஜே பி நட்டா அவர்களும் பாத யாத்திரையில் கடந்து கொண்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. ராம்குமார்.